தொடர்ந்து சென்னை கோடம்பாக்கம் சுப்பிரமணிய நகர் 2வது தெருவில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். ஒருங்குடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அவரோட பேசலாம். விக்னேஷ் முத்து, சென்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மழை எல்லா பகுதிகளிலுமே விட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்நிலையில மழை விட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதில் என்ன சிரமம் இருக்கிறது? ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? கார்த்திகா, பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் சாலையில் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் நேற்று மதியத்திற்கு பிறகு மழை என்பது இல்லாத சூழ்நிலையிலும் நாம் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் சுப்பிரமணிய நகர் 2வது தெருவை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 3 அடி அளவுக்கு தண்ணீர் என்பது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் தான் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம் மழைநீர் எந்த அளவுக்கு இந்த பகுதியை பாதித்திருக்கிறது. சாலைகள் மட்டுமல்ல, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது, மறுபக்கம் மின்சாரம் இல்லை உள்ளிட்ட பிரச்சனைகளால் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பகுதியை பொறுத்தளவு மழைநீரை அப்புறப்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதாக இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தற்பொழுது அவர்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், வணக்கம் சார். ஒவ்வொரு மழைக்கும் கோடம்பாக்கம் பொறுத்தளவு அதிகமாக தண்ணீர் தேங்கும், நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனாலும் தண்ணி இப்ப ஏன் நிக்கிறதுக்கான என்ன ரீசன் சொல்றாங்க? இல்ல, தண்ணி நிக்கிறதுக்கு இது என்டையர் சுப்பிரமணிய நகர் ஏரியா தண்ணி மட்டும் கிடையாது. இது வெஸ்ட் மாம்பலம், இந்த பக்கம் அசோக் நகர், இதுல இருந்து இந்த சைடு இருந்து மொத்த தண்ணி இந்த பக்கம் தான் டைவர்ட் ஆகுது. அப் டு துரசாமி சபை கிட்ட இருந்து ரயில்வே பார்டர் ரோடு வழியா இங்க. நேத்து தண்ணி எவ்வளவு இருந்து இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? நேத்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி. ஆக்சுவலா கீழ் வீடுக்குள்ளெல்லாம் வீட்டுக்குள்ளே 1 அடி தண்ணி இருந்தது. ஒரு 3 அடி தண்ணி இருந்தது. இப்போ 1 அடி தண்ணி குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா நேத்து மழை நின்னு 11-12 மணிக்கு நின்னப்புறம் அதுல இருந்து இது வரைக்குமே 1 அடி தான் தண்ணி குறைஞ்சிருக்கு. கரண்ட் இல்ல, எவ்வளவு சிரமம் அடைஞ்சது? நீங்க இப்ப இந்த தண்ணி அப்புறப்படுத்துறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னீங்க? ஆக்சுவலா தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. ஆக்சுவலா ஒரு சம்ப் மோட்டரு, ஒன்னு கான்ட்ராக்ட் ஸ்ட்ரீட்ல இன்னொரு மோட்டர் 2 வச்சிருக்காங்க. பட் உஸ்மான் ரோட்ல தண்ணி அதிக அளவு நிக்கிறதுனால ஒரு மோட்டரை கட் பண்ணிட்டாங்க. அந்த மோட்டரை கட் பண்ணதுனால வந்த பிரச்சனை தான் இது. நேத்து மதியத்திலிருந்தே மழை கிடையாது. மழை இல்லாட்டா கூட தண்ணி இவ்வளவு தேங்க. அதுதான் இப்ப உஸ்மான் ரோட்ல நம்ம தண்ணி எல்லாம் உஸ்மான் ரோடு பக்கம் தான் போய் ஆகணும், வேற விதி கிடையாது எங்களுக்கு. ஆனா உஸ்மான் ரோட்ல தண்ணி நிக்குதுன்னு சொல்லி நமக்கு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? ரெண்டாவது, சப்வேல தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்வே தண்ணியை கிளியர் பண்றதுல தான் முக்கியத்துவம் காமிக்கிறாங்களே ஒழிய, இப்ப சப்வே தண்ணி விட்டா எங்களுக்கு எப்படி போற தண்ணியோ அந்த தெரு அது வழியா தான் போய் ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும் தண்ணி போறது. ரெண்டாவது, அது சம்ப் மோட்டர் ஆன் பண்ணா உஸ்மான் ரோட்ல தண்ணி நிக்குது, அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் அப்ஜெக்ஷன் பண்றாங்க. கார்கள்லாம் இங்க மேம்பாலத்தில் விடுறதுக்கான ரீசன்? ஆமா, இங்க நின்னா ஆல்ரெடி நாங்க 2015 இருந்து அனுபவிச்சிருக்கோம். உடனே கார் மொத்தமா மூழ்கி போயிடும், வெளியிலேயே எடுக்க முடியாது. அதனால நாங்க மழை வருதுன்னு ஆரம்பிச்சாலே மெயின் ரோடு இல்லைன்னா பிளைஓவர் மேலதான் விட்டுடும். நேத்து மழை பெய்யாததுக்கே இந்த கதியில நாங்க இருக்கிறோம்னா, இன்கேஸ் நேற்று மழை பெஞ்சிருந்தா எங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. நன்றி சார். கார்த்திகா, நாம் நேரடியாக கலந்துரையாடினோம். மழை பெரிய அளவில் இந்த பகுதியில் இல்லாட்டால் கூட கோடம்பாக்கத்தை பொறுத்தளவு தண்ணீர் என்பது இந்த சுப்பிரமணிய நகர் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானோட தெருக்களின் நிலை இதே ஒரு நிலைதான். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மழைநீர் அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்தி மின்சாரத்தை விநியோகம் செய்து இவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய மாநகராட்சியும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகா, மக்களுடைய கோரிக்கைகளை பார்த்தும் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. சென்னை மழை பாதிப்பு தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை காட்டி